எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா சிறு சேமிப்பு பற்றி தான். சிறு சேமிப்புங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றாயிடுச்சு. இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் சூழ்நிலைக்கும் பார்த்திங்கன்னா சேமிப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன குடும்பம் எப்படி சேமிப்புனால ரொம்ப கீழே இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் அப்பா அம்மாவும் ஒரு பையன் 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடும்பம் தான். வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படை சொத்துமே கிடையாதுங்க. அதாவது அவங்களுக்குன்னு சொந்த வீடோ சொந்த நிலமோ எதுவுமே கிடையாதுங்க. அப்பா அம்மாவுக்கு பள்ளிக்கூட படிப்பு கூட இல்லை. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தினக்கூலி வேலை செஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த பையன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பாவும் உடல்நல குறைபாட்டினால தவறிடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அந்த பையனும் தான் இருக்காங்க. அந்த பையனுக்குமே படிப்பு சரியாக வரல அப்படிங்கிறதால அந்த பையனையும் பாதியிலேயே ஸ்கூல்லேருந்து நிறுத்திடுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட நிலமை. ஸோ மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர வேலையுமே கிடையாது. அம்மாவுக்கு தினக்கூலி தான் செஞ்சிட்ருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம், நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த பையன் யோசித்து எப்படி சேமிக்கலாம், நம்ம வாழ்க்கையும் ஒரு முன்னுக்கு கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ வியாபாரம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. டீ வியாபாரம்னா பெருசாக கடையெல்லாம் போடலை, பெருசாக எதுவும் பண்ணலைங்க. ஃப்ளாஸ்கில் டீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அது கிராமங்கிறதால ஏதாவது ஒரு கோயில் திருவிழா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் அங்கே கொண்டு போய் டீ விற்கிறது, பக்கத்து ஊர்களில் ஏதாவது விழா நடக்கும்போது திருவிழா நடக்கும்போது அங்கே டீ விற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 மாடு வச்சு அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாலுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த பாலை அவர் பயன்படுத்தி டீ வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு கை கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு தினசரி வருமானங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுது. ஸோ அவங்க அம்மாவுக்கும் சரி இவருக்கும் சரி தினசரி கண்டிப்பாக ஒரு வருமானம் இருக்குங்கிறது கிடையாது இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவர் அதுக்கு அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணது தான் காய்கறி வியாபாரங்க. காய்கறி வியாபாரம்னா இதுக்கும் அவர் தனியாக எந்த கடையும் போடலை. என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் ஏர்லி மார்னிங் அவர் மார்க்கெட் போயிடுறாரு. அங்கேருந்து காய்கறியை வாங்கிட்டு வராரு. மார்க்கெட்டில் நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து காய்கறியை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஊரில் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன தான் வில்லேஜாக இருந்தாலும் அங்கேயும் நமக்கு எல்லா காய்கறியும் கிடைக்காது. ஸோ ஒரு சில காய்களுக்கு மக்கள் கடைக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்திக்கிறாரு. காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அவருக்குன்னு ஒரு லாபம் வச்சு விற்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவரால் தினசரியுமே பண்ண முடியுது. டெய்லியும் அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. இவர் மற்ற வேலைகள் செஞ்சிட்ருக்கார் இல்லையா, அதை பாதிக்காமையும் இதை பண்ண முடியுது. காலையில் ஏர்லி மார்னிங் போய் வாங்கிட்டு வந்தாருன்னா அதுக்கப்புறம் காலையிலேயே இவருக்கு அந்த வேலை முடிஞ்சிருது. வியாபாரமும் காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ ஒரு தினமும் வருமானம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 3 வழியில் வரக்கூடிய வருமானத்தையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்களோட நிலைமை எப்படி மாறுது பாருங்கள். ஸோ அதிலிருந்து வந்த அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறாங்க. சொந்தமாக நிலம் வாங்குற அளவுக்கு இல்லைங்க, நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. குத்தகைக்கு எடுத்து அங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இவங்களுக்கு இது எல்லாமே அவங்க பண்ண முடியுதாங்க. மாடு வளர்க்க முடியுது, காய்கறியும் போட்டுக்கிறாங்க, அது போக விவசாயமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் பல வழிகளில் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு ஸோ இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணும்போது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் அதிகரித்து இப்போ கொஞ்சம் லட்சக்கணக்கிலேயே அவங்க சேமித்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை யாருனாலையும் 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ பண்ண முடியாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலேயே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமும் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. அந்த பொண்ணும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு தையல் வேலை தெரியும். ஸோ அதை வச்சு ஊரில் இருக்கிறவங்களுக்கு தைச்சி கொடுக்குறது மூலமாகவும் ஒரு வருமானம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவரை இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சுங்க. யாரெல்லாம் அவங்கள கீழே ஒரு தாழ்வான நிலையில் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் இன்றைக்கி வளர்ந்துருக்காரு. ஒரு நல்ல நிலைமையில் அந்த குடும்பம் இன்றைக்கி இருக்குது. ஸோ பார்க்கவும் கேட்கவுமே சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு வருத்தப்படுறதை விட நம்ம இருக்கிற வழிகளை பற்றி யோசித்து தயங்காமல் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா நல்ல வழியில் போனோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சேமிக்க முடியுங்க.
சேமிப்பு என்றைக்குமே வந்து நம்மளை கைவிடாது. ஸோ சிறு சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யாருமே அதை வந்து குறைவாக எடை போடக்கூடாது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோடு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.